யோகஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். வாய்ப்பளித்த டத்து ஸ்ரீ குருஜிக்கும் டத்தின் ஸ்ரீஜிக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் சங்கரி. நான் 132வது யோக சக்தி பயிற்சி 2008ஆம் ஆண்டில் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டேன். என் உறவினர் மூலியமாக தான் இந்த பயிற்சி பற்றி எனக்கு தெரிய வந்தது. பயிற்சி எடுக்கிற முன்னுக்கு பார்த்திங்கன்னா நான் ரொம்ப பயப்படுவேன். எதுலேயும் எந்த ஒரு விஷயத்துலையும் ஏனோ தானமாக தான் செய்வேன். தன்னம்பிக்கைன்னு ஒன்று எனக்கு அறவே இல்லை. யோக சக்தி பயிற்சியை பெற்ற பிறகு எனக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு. அதுக்கப்புறம் யோக சக்தி பயிற்சி எடுத்துகிட்டு வந்தனர். 2 வார காலகட்டத்தில் எனக்கு அரசாங்க கல்லூரியில் அக்கௌண்டன்சி ஃபீல்டில் கல்வி தொடர வாய்ப்பு கிடைச்சிச்சு. தத்தோஸ்ரீ குருஜி கொடுத்த ஸ்டடி டெக்னிக்கை பயன்படுத்தி 3 வருட காலகட்டம் அந்த கல்லூரியில் நான் படித்தேன். 3 வருட காலகட்டத்தில் பல மாற்றங்கள் நான் உண்மையிலே இந்த ஸ்டடி டெக்னிக் பயன்படுத்தி பல மாற்றங்களை சந்தித்தேன். குரு கொடுத்த ஸ்டடி டெக்னிக்ஸ் எப்பவுமே பார்த்திங்கன்னா நான் சாதாரண ஒரு மாணவி தான். நல்லா படிக்கிற மாணவின்னு சொல்லவே முடியாது. ஒவ்வொரு விஷயமும் நாளுக்கு நாள் என்னோடய தேர்ச்சி அவ்வளோ அதிகமாக தேர்ச்சி கிடைக்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு குரு கொடுத்த ஸ்டடி மெத்தடை பயன்படுத்தி. நம்ப மாட்டீங்க, நான் எக்ஸாமுக்கு போனேன்னா குரு கொடுத்த ஸ்டடி டெக்னிக் பயன்படுத்தி தான் நான் படிச்சுட்டு போவேன். எக்ஸாம் போய் உக்காந்தானே நான் படித்தது அப்படி மைண்டில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். வச்ச பேனாவை எடுக்காமல் எழுதிக்கிட்டே தான் இருப்பேன். லாஸ்ட் செமஸ்டரில் பார்த்திங்கன்னா என் பாயிண்ட் அதிகரித்து லாஸ்ட் செமஸ்டரில் 8 ஆஃப் டிபார்ட்மெண்ட்கிட்டேருந்து எனக்கு என்னையும் ஒரு இந்தியன் ஸ்டூடெண்டாக பீலே பண்ணி என்னையும் செமர்லாங் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அதன் பிறகு எனக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கை, இந்த யோக சக்தி மேலே ரொம்ப ஒரு அதிகமான அனுபவத்தை பார்த்து இந்த ஸ்டடி பண்ணுறப்ப அனுபவங்களை பார்த்து ரொம்ப ஒரு நம்பிக்கை அதன் பிறகு எனக்கு அரசாங்க தொழிலில் வேலை புரியணும்னு ஒரு ஆசை. 1 வருட காலகட்டத்திலே நான் எந்த ஒரு கஷ்டமும் பல குரு கொடுத்த அந்த மெத்தட் யூஸ் பண்ணி 1 வருட காலகட்டத்திலே அரசாங்க தொழிலில் எனக்கு வேலை கிடச்சிச்சு. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்த்த வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதன் பிறகு பொருளாதார ரீதி பார்த்திங்கன்னா எனக்கு இப்போது தான் 26 வயது. பொருளாதார ரீதி பார்த்திங்கன்னா என் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நான் தான் குடும்பத்தை பார்க்கணும். என்னோடய பெற்றோர்கள் வேலை செய்யலை. என் குடும்பத்தையே நான் தான் பார்க்கணும். அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறப்ப என்னோடய வருமானம் எனக்கு பத்தலை. குருக்கிட்ட ஆழமான ஒரு ஆழ்மனப்பதிவு செஞ்சு நான் பிரார்த்தனை பண்ணேன். அதே மாதிரி டத்தோஸ்ரீ குருஜி எனக்கு ஒரு நல்ல சைட் பிஸ்னஸ் அமைச்சு கொடுத்தாங்க. அந்த சைட் பிஸ்னஸ் உண்மையிலே சொல்லப்போனால் உண்மையிலே அது டத்தோஸ்ரீ குருஜி அருளால் தான் எனக்கு கிடச்சிச்சு. அந்த பிஸ்னஸ் என்னோடய வருமானம், நான் அரசாங்க தொழிலில் பெறுகிற வருமானத்தோட இந்த சைட் பிஸ்னஸோட வருமானம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் அதை விட அதிகமாக தான் இருக்குது. உண்மையிலே இப்போ வரைக்கும் அந்த பிஸ்னஸ் வளர்ச்சி அடைஞ்சு கொண்டே தான் போகுது. உண்மையிலே அது என்னால் நம்ப முடியல. இந்த அளவுக்கு நான் இந்த பிஸ்னஸில் இறங்கி அதையும் உண்மையான அரசாங்கத்தில் பெர்மனண்டாக ஒரு வேலை செஞ்சு இந்த பிஸ்னஸ்லேயும் நான் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இன்றைக்கி என் குடும்பத்தை என்னால் கவனிக்க முடியுது. என் பெற்றோர்கள் என்னால் கவனித்து என் குடும்பத்தையும் என்னால் வழிநடத்தி செல்ல முடியுது. இந்த வயசுலேயே டத்தோஸ்ரீ குருஜி என் வாழ்க்கை இவ்வளோ அழகாக அமைச்சு கொடுத்ததற்கு உண்மையிலே டத்தோஸ்ரீ குருஜிக்கும் டத்தின் ஸ்ரீஜி அம்மாவுக்கும் நான் உண்மையிலே கோடி நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். யோகஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.